வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர் காரை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 7 சீட்டர்னால் அந்த பேருக்கான அர்த்தத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்குறப்போ, ஆன் ரோட் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 15 lakhsக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இதில் கியா கேரன்ஸ் கிளாவிஸோட பேஸ் மாடல், பேஸ்க்கு அடுத்த மாடல் ரெண்டுமே வந்து நிற்கும். இன்றைக்கி நான் வந்து பேஸ் மாடலை தாண்டி இந்த ஹெச்டி ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாடல் வாங்குறப்ப எந்த விதமான அப்கிரேட் ஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா சஃபிஷியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் பேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பேஸ் மாடலை தாண்டி இது வந்து ஒரு 1,00,000 விலை கூட தான் இருக்குது. ஸோ இந்த 1,00,000 விலைக்கு இது ஒர்த்தா இல்லையா, இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸை ரிவ்யூ கொடுத்து பண்ண பிரசன்னா கியா ஷோரூமுக்கு ஒரு மாசிவான ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். நீங்கள் கியா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களை ரீச் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.6 lakhsல நமக்கு கிடைக்குது. இந்த பெனிஃபிட்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் பண்ணி செக் பண்ணுங்கள். டீசல்லாம் போகும்போது அரௌண்ட் 17 lakhs ப்ரைஸிங் வருதுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி ரீதியாக பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இங்கே கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்னு வாங்கும்போது ஹிண்டே கியாவோட அந்த K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சு எடுத்து வந்திருந்தாங்க. கர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணல. பட் அஸ் ஃபார் சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 1.2 டன் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கியா கேரன்ஸ் கிளாவிஸோட பெட்ரோல் மாடலோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. விச் இஸ் சாலிட் ஃபார் அன் 7 சீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், இது மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி லிட்டராக நிறைய விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய கேரன்ஸ்க்கும் இந்த கிளாவிஸ்க்கும் வந்து ஸ்ட்ரக்சரெலாம் வேறுபாடு இருக்கான்னு கேட்டாங்கன்னா அஃபிஷியல் லான்ச் அதை பற்றி பேசலை. பட் நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, அந்த காரை ஃபீல் பண்ணும்போதும் சரி, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சாலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான் இருக்குது. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் பழைய கேரன்ஸை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம ஒரு 4 or 5 ஸ்டார் கேப்பபிளாக தான் இந்த வாகனம் அப்படின்றது இருக்குங்க. சரி, சேஃப்டி ரிலேட்டடாக பேசிட்டும் இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது ஸ்க்ரீனில் நீங்கள் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். இப்போது என்ஜின் இங்கே நமக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் ஆரம்பித்து உங்களுக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன், அதாவது GDI ஆப்ஷனும் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ நாம் இன்றைக்கி வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் தான் எடுத்து வந்திருக்கோம். இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 114 BHP, ஒரு 144 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாருமே கேட்குறது அந்த பவர் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா ஃபார் 7 சீட்டர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹில் ஸ்டேஷன் சேரும்போது மேபி வந்து நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டே டு டே லைஃப் ட்ராவலுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போகுது. மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 13 to 15 அப்படின்றது ப்ராக்டிக்கலான ஒரு ரியல் வேர்ல்ட் மைலேஜாக இருக்கும். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்டு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்சுலேஷன் கொடுக்கல இங்கே. பட் இந்த என்ஜினோட சத்தம் வந்து பெருசாக கேபின்குள்ளெல்லாம் வரலைங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ரிஃபைண்டாக தான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இன்சுலேஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்சுலேஷன் போட்டிருக்காங்க. NVHக்கு பேடிங்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மிஸ் அவுட் ஆகி இருக்குது. ஸோ என்ஜின் பொறுத்து தாங்க. பவர் டெலிவரி வந்து லீனியராக கிடச்சிட்டு இருக்கும். ரொம்ப அக்ரெசிவான ஒரு பவர் டெலிவரி அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பொறுத்த வரைக்கும் இருக்காது. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து டர்போ பெட்ரோல் அல்லது டர்போ டீசல் போகலாம். டர்போ டீசல் வில் பி அ பெட்டர் சாய்ஸுங்க டெஃபினெட்லி. இங்கே டீசல் போனீங்க அப்படின்னா டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரேவ் பண்ணி ஓட்டுங்க. ரொம்ப லோயர் RPM மெயின்டைன் பண்ணாதீங்க. மெயின்டைன் பண்ணிங்கன்னா DPFக்கு அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகாது. அது நாளைக்கு வந்து DPF இஷ்யூவில் வந்து கொண்டு வந்து முடிச்சிடும். ஸோ இதுதான் டீசலை பொறுத்த வரைக்கும் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், DPF இஷ்யூ வராது. ஸோ மெயின் விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த போனட்டோட ஹெஃப்ட் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் காட்டிலும் இந்த ஜென்ரேஷன் நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணுறப்பவும் சரி, க்ளோஸ் பண்ணுறப்பவும் சரி, நல்ல ஒரு ஹெவியரான ஒரு ஃபீல் தான் வந்து இந்த ஹூடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருங்க. எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கியாவோட அந்த நியூ எஜ் டிசைனுங்க, அந்த டைகர் நோஸ் கிரில் வச்சு தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வந்து ஓகேஷாக இருக்கும். டிஆர்எல்ஸ் வந்து கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் ஸ்ட்ரிப்ஸ் தான் போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு சைட் லேம்ப்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப
வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் பல்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டரான வெளிச்சத்தை நம்ம அட்டைன் பண்ணிக்க முடியும். பரவாயில்ல, அந்த ப்ரொவிஷனாக கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்டில் அந்த ப்ரொவிஷனும் இருக்கிறது இல்லை. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்ல தரமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. சின்ன சின்ன இடிபாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தாக்கு பிடிக்கும். 195 mm இந்த பர்டிகுலர் கியா கரன்ஸ் கிளாவஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க. 2780 அப்படின்றது இந்த பர்டிகுலர் கியா கரன்ஸ் கிளாவஸோட வீல் பேஸாக அமைஞ்சிருக்குங்க. இந்த காரோட டைமென்ஷன் வச்சு காம்படிட்டரான எர்டிகா கூட கம்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எர்டிகா, ரூமியன், XL6 இது போனீங்கன்னாலும் டைமென்ஷன் ரீதியாக பார்க்கும்போதும் கிளாவிஸ் தான் வந்து ஒரு பெட்டரான ப்ரொபோஷனில் இருப்பது உங்களால் ஈவெண்ட்டாக பார்த்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. டோரோட ஹெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஸ்லைட் அண்ட் டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. டோர் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான ஒரு சாஃப்ட் தட் உணர்வு நமக்கு கிடைக்குது. ரெக்வஸ்ட் சென்சர்ஸ்லாம் கிடையாது. கீஸ் பற்றி நம்ம பேசுவோங்க. 195 65 15 உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் அவுட் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் மாடல் போகிறப்போ அலாய் வீல்ஸுங்க. டீசல் மாடல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டீல் வீல்ஸ் வந்து வீல் கப்ஸராக போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியர்லையும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் லைனஸ் கொடுத்துருக்காங்க. பட் செமிகன்ஸ்டாக இருக்குது. வீலார் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஒரு பிளேன் தாங்க. கீ ஃபாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக், அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் பண்ணுனா பூட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்விட்சஸோட ஒரு கீ ஃபாப் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமான ஒரு ஃபீலாக தாங்க இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து ஃபாப் கீ கொடுக்கல, கீழே சென்ட்ரிக் கிடையாது. ORVMs அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபோல்டிங் அப்படின்றது வந்து மேனுவலாக தான் பண்ண முடியும். இங்கே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருப்பது உங்களால் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து இந்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்கிது. பேசிக் மாடல் அது கிடையாது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைடான வந்து செகண்ட் ரோக்கான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ அந்த குவார்ட்டர் பேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயுமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் நல்லா ப்ளே பண்ணிருக்கனால கேபினை பொறுத்த வரைக்கும் ரூமியராக தான் இருக்கும். இன்டீரியர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்ப சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ்லாம் லைட் கலர்ஸ் போயிருக்காங்க. சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேவி ப்ளூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தீமில் தான் போயிருக்காங்க. சன் பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லேருந்தே கிடைக்குது. நான் அதை உள்ளே போகிறப்ப நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் டீலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சஸ்பென்ஷன் ரீதியாக பேசணும் அப்படின்னு வரப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்டெட்டு, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டாஷ்மிங் காயில் ஸ்ப்ரிங்கோட போயிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு செட்டப்பாக இருக்கும். எந்த விதத்துலையுமே லாங் ட்ராவலில் வந்து உங்களுக்கு ஒரு தொய்வை கொடுக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். ஹேண்ட்லிங் கேரக்டரும் அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் மாடல் கிளாவ்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பிரேக்ஸ் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். அதிலெல்லாம் குறைகள் இருக்காது. பாடி ரோல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து இந்த கைண்ட் ஆஃப் வாகனம் போனோம் அப்படின்னா ஒரு கார்னர்ஸ்லாம் ஃபாஸ்ட் எடுக்கும்போது அந்த பாடி ரோல் அப்படின்றது ஃபீல் ஆகும். அதுதான் இங்கே அந்த இதார்த்தம் தான் இங்கேயுமே இருக்குது. இன்டீரியர் தீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு தீம் போயிருப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் சிமெண்ட் கலர் கொடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் டோர் ஹேண்டல்ஸ் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அதை நான் இன்டீரியர் போகிறப்போ இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இங்கே நமக்கு டீஃபாகர், வைப்பர் இது ரெண்டுமே மிஸ் அவுட் ஆகுது. அதுதான் வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக நான் பார்க்குறேன். ஒரு ஸ்பாய்லர் வந்து ஹை மோட்டர் ஸ்டாப் லம்ஸோட போட்டிருக்காங்க. மேலே வந்து ஷாக் ஆண்டனா தான் இந்த மாடலில் கிடைக்குது. டெய்லம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கனெக்டர் ஸ்ட்ரிப் இங்கே கிடையாது இந்த வேரியண்ட்டில். இது மட்டும் LED ஸ்ட்ரிப்புங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் தான் போட்டிருக்காங்க. இதுதான் கன்சோல். ரியர் பம்பர்ஸ் பாருங்கள், நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் இன்செட்ஸ் கிடைக்குது. அப்புறம் 2 ரிஃப்ளெக்டர் கன்சோல் போட்டிருக்காங்க. நைட் டைமில் இது பெட்டராக உதவி கொடுக்கும். ஆக்சுவலாக ரிவர்ஸ் கைட் லைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. மேலே பார்த்தது நம்ம இண்டிகேட்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 216 லிட்டர்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள் என்னோட பேக், இந்த மாதிரி ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக் கம்பல்சரி வைக்கலாம். ஒரு ட்ராலி இருந்ததுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு மேனேஜபிளான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் 7 சீட்டர் டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் டீலுங்க. ஸ்பேர் டயர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கீழே வந்து அதை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 7 சீட்டரில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தேன். ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த OEM கொடுத்ததை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணாங்க. அப்படிலாம் ஃபைன் பண்ண முடியாது. இது வந்து OEM வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து பிடிச்சி பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியல. நாடு எங்கே போகுதுன்னு எனக்கு புரியல. மக்களை மட்டும்தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டியில் உண்மையுமே ரொம்ப தரமாக இருக்குங்க. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. பேனல்ஸோட குவாலிட்டியும் அதே மாதிரி தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்லிங்ஸ் ப்ராமினெண்ட்டாக இல்லாமல் நமக்கு வந்து ரேட்டல் ஆகும் அப்படின்ற உணர்வுலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 சீட்டர் வாகனம் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா யாருமே வந்து தேர்ட் ரோ வந்து ப்ராமினெண்ட்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அடல்ட்டுமே லாங் ட்ராவல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து மேனேஜபிளாக இருக்குங்க. அதாவது எல்லாருமே கேட்குறது ஒரு தாராளமான ஸ்பேசிங் கிடையாது. அதாவது இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு இனோவா ஹை கிராஸோட ஸ்பேசிங் எதிர்பார்க்க
முடியாது. பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு டீசென்ட் எனஃபாக உட்காந்து வரதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு ஒரு காமன் மேன் எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி வந்தப்போ அவங்க எம்பிவின்னு சொன்னதை விட ரிக்ரியேஷனல் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணாங்க. ஆர்சின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் மூவபிள் தான், மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்ட் ரோவும் சரி தேர்ட் ரோவும் வந்து நான் உட்கார பொசிஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது லெக் ஸ்பேஸ் பாருங்கள் தாராளமாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் ஆப்வியஸ்லி மிஸ் அவுட் ஆகும். ஏன்னா வந்து தேர்ட் ரோவில் அது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அண்டர் தை சப்போர்ட் இன்வெஸ்ட் பண்ணால் லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் காம்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க இங்கே. அடுத்து இப்போது நார்மலாக ஒரு பாசஞ்சர் உட்காந்துருக்க பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேன்ற போது இந்த வீல் ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த கால் வந்து இருக்கிறனால கொஞ்சம் வந்து நான் அப்ரைட் பண்ணி உட்கார மாதிரி இருக்குது. அப்புறம் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. எனக்கு ஏசி ப்ளோயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இங்கே கொடுத்துருக்கனால எனக்கு அந்த கூலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான குறைகளும் இருக்க போகிறதில்ல. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 3.8 கிளாஸ் சீட் பெல்ட்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து குறைகள் இல்லை. தேர்ட் ரோவில் நீங்கள் உட்காரங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஹோல்டரும் ஒரு டைப் சி சார்ஜரும் கிடைக்கிறப்ப யூட்டிலிட்டி ரீதியாக நமக்கு ஒரு கம்ஃபர்ட் எடுத்து தர முடியும். சரி, அடுத்து செகண்ட் ரோ ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே ஏறுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நல்ல ஒரு வைடான ஒரு டோர் தான், சாத்துறப்பவும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிது. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. உள்ளே ஏறி உட்காரோம் அப்படின்னா நமக்கு விசிபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிளியராக, எந்த இடத்துலையுமே கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு உணர்வு இல்லை. தேர்ட் ரோலையுமே ஆக்சுவலாக வந்து ரிக்ளைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், இங்கே இல்லைங்க, இங்கே கீழே இருக்குது, இந்த சைடு இருக்குது. பிடிச்சிட்டேன் பாருங்கள். ரிக்ளைன் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ப. நீங்கள் நல்லா ரிக்ளைன் பண்ணிங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இப்போது பின்னாடி சீட்டில் யாரும் இல்லை அப்படின்றப்போ நல்லா ரிக்ளைன் பண்ணி நல்ல ஒரு கம்ஃபர்ட் போஸ்டரில் வரணும்னா வரலாம். ஸோ இதுதான் ரிக்ளைன் ஆங்கிளை பொறுத்து. இதே ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோலையும் நமக்கு கிடைக்கிது. ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர்ஸ் மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த செகண்ட் ரோ அப்படின்றது தேர்ட் ரோவில் என்னோட சைஸில் ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் லெக் ஸ்பேஸ்லாம் எடுத்துருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். அதனால் இதை கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தாராளமான ஒரு ஸ்பேஸிங் இருக்குன்னு. லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லைங்க. நல்லா கன்வீனியண்ட்டாக நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணி வர முடியும். அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோக்கு டீசென்ட் தான். ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் இருந்து இன்ட்ரப்ட்லாம் பண்ணலை. ஒரு சில கார்களில் அது பிரச்சனையாக இருக்கும். பட் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து 2 டைப் சி சார்ஜர் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கான ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் ரெண்டுமே இங்கே இந்த சென்டர் பேனலில் போட்டிருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா தாராளமாக இருக்குங்க. ஏசி ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் இங்கே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோக்கும் சரி தேர்ட் ரோக்கும் சரி கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்லேயே. நல்ல விஷயம் தான். ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 பேசஞ்சர் கிடைக்கிது. சென்டர் பேசஞ்சருக்கு இட்ஸ் மிஸ் அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து சீட்ஸோட குவாலிட்டி கேட்டிங்கன்னா ஒரு ஆர்ட் லெதரைட்டில் போயிருக்காங்க. கைண்ட் ஆஃப் நேவி ப்ளூ வித் பிளாக் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் போட்டிருக்காங்க. ஷட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. எந்த விதத்துலையுமே ஒரு மைன்யூட்டான ஒரு ஃப்ளெக்ஸ் கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஸ்டில் நிறைய பேனல்ஸ் இருக்குது. பட் கலட்டி மாட்டாதுங்க. எப்போவுமே இவ்வளோ பேனல்ஸ் இருக்கும்போது கலட்டி மாட்டினீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ரேட்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேனல்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா தரமாக தாங்க இருக்குது. அதெல்லாம் எந்த விதமே குறை சொல்ல முடியாது. ஏசியோட அந்த நாப்ஸ் வந்து சென்டரில் ஃபைன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைலான ஒரு உணர்வை கொடுக்குது. அடுத்து நம்ம பேசணும்னு நினச்சது வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடைக்கல. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. மேலே கேபின் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் 2 லேம்ப் இருக்குது. ஒரு சன் கிளாஸ் ஹோல்டரோட கிடைக்கும். சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோ டிரைவருக்கு நமக்கு வந்து வேனிட்டி மிரர் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் இல்லை, டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸ் தாங்க. சின்ன சின்ன நிக்னாக்ஸ் வச்சுக்கலாம். இன்டீரியர் உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோலில் நமக்கு யூஎஸ்பி டைப் சியில் 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டில்லாம் மிஸ் அவுட் தான். இங்கே இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கிடைக்குதுங்க. ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 8 இன்ச்சில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடிக்காக இருக்குங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ட்வீட்டர்ஸ் அப்படின்றது டோர் பேட்சில் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம்.
sky while they meet up. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையுமே நல்லா இருக்குங்க. அதில் குறை சொல்ல முடியல. ஒரு பேசிக் ஓஇஎம்மில் வர ஆடியோக்கு டெஃபினெட்லி வந்து குவாலிட்டி லெவல்ஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாடலில் நமக்கு ரிவர்ஸ் கேமராவுமே கிடைக்குதுங்க. Master my pain. I never felt so bold. அடாப்டிவ் கைட்லைன்ஸோட இருப்பதும் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் பெருசாக யாரும் குறை சொன்னதில்லை. ஒரு டீசெண்டான ஒரு ஏசி யூனிட் தான் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சில் நமக்கு ஒரு எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலுங்க. இது பாரம்பரியமாக ஹிண்டே அண்ட் கியாவில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். டாப் ஆஃப் த லைன் போகும்போது இந்த கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. பட் வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் தான். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டீகட் ஸ்டேரிங் வேல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஸ் அவுட் ஆகுது. கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இல்லை மிஸ் அவுட் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பேஸ்க்கு அடுத்த மாடல் வந்து கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கிடைக்குது. கீழே ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. எந்த காலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வைக்கிறப்ப வந்து இன்ட்ரப்டிங்காக இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரேக்ஸ் முடிக்கணும், சப்போஸ் கிளச் வைக்கணும் அப்படின்னா அது தொந்தரவு இருக்காது. ப்ராப்பராக ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதுங்க. ஸோ அதனால் உங்களோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து ஓட்டிக்க முடியும். அண்டர் தே சப்போர்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா சீட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸ்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதம் லம்பாருக்கான சப்போர்ட் எப்படி இருக்குது, ஷோல்டருக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டருக்கு வந்து ஸ்லைட்லி ஒரு மிஸ் அவுட் ஃபீல் ஆகுது. பட் லம்பா சப்போர்ட்லாம் டீசென்ட் தாங்க. உட்காந்து பார்க்கும்போது ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. போனட் பொறுத்த வரைக்கும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே கிளியராக தான் தெரியுது. அதில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்து நீங்கள் டோர் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் பட்டன் கிடைக்குது. இந்த ஐஆர்பிஎம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வேரியண்ட்லேருந்து தாங்க கொடுத்துருக்காங்க. கீழே அம்ப்ரலா ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் அப்படின்றது வந்து 3 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். எல்லா வீடியோலையுமே ஓனர்ஷிப் காஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 31,000 அப்படின்றது வந்து இந்த வாகனத்தோட பர்டிகுலர் ஓனர்ஷிப் காஸ்ட்டாக இருக்குது. இன்சூரன்ஸ், இஎம்ஐ, ஃபியூல் காஸ்ட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வண்டி மேபி உங்களோட காராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்லிட்டு தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சரிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.